ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கட என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது என்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பை சென்னை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 11 பேரை கைது செய்தார்கள். அந்த 11 பேரில் ஒருவர் திருவேங்கடம் மீது 2 கொலை வழக்குகள் மற்றும் வழிப்பறி, கொடுங்காய வழக்கு உள்பட 5 வழக்குகள் இருப்பதாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி, அதாவது இன்று, விசாரணைக்காக திருவேங்கடத்தை ஆயுதங்கள் கைப்பற்ற, அதாவது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக திருவேங்கடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அதை பறிமுதல் செய்வதற்காக மணலியில் உள்ள வீட்டிற்கு திருவேங்கடத்தை போலீசார் வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்படி அழைத்து செல்லப்படும் போது ரெட்டேரி ஏரிக்கரை ஆட்டு மந்தை செல்லும் வழியில் போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது பாதுகாப்பில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு திருவேங்கடம் தப்பி சென்று விட்டதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல உடன் வந்த போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்த போது அவர் தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து அவர் எங்கு பதுங்கி இருக்கிறார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது புழல் காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் ஒரு தகர குடோன் ஒரு பகுதியில் அவர் பதுங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு தனிப்படை போலீசார் சென்று பிடிக்க முயற்சித்த போது கள்ள துப்பாக்கியை எடுத்து காவலர்களை நோக்கி அவர் சுட்டியிருப்பதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கு இருந்த காவல் ஆய்வாளர் திருவேங்கடத்தை தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த திருவேங்கடத்தை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்ற நடுவர் விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.